வெல்கம் டு சந்தியாஸ் குக்கிங் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்வீட் கார்னை வச்சு ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் ஹீட் ஆனதும் எண்ணெய் சேர்த்துருக்காங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்மள்ட்ட இருக்க ஸ்பைசஸ்லாம் போட்டிருக்கேன். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், சோம்பு, சீரகம் இதெல்லாம் போட்டிருக்கேன். இதெல்லாம் ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துருக்காங்க. நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுப்பு மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. இந்த ஸ்பைசஸ்லாம் தீஞ்சிடாமல் பாருங்கள். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ஒரு 6 இல்லை 7 நம்பர் எடுத்துருக்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை பட்டாணி சேர்த்துருக்காங்க. நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். நீங்கள் அந்த பேக்கெட்டில் வரது சேர்க்குறதா இருந்தால் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் இது சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அது ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். கூடவே இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா ஒரு 1 இல்லை 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையும் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது எண்ணெயில் வதங்கும் போது இதோட ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். பாருங்கள், இது கருகிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க, இல்லைனா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கண்டிப்பாக அடியில் உட்காந்துரும். கூடவே நான் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேங்க. ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் இது வேணும்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு பச்சை பட்டாணி சோளம் மட்டும் போடுங்க, நல்லாவே இருக்கும். மற்ற காயெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா இது வெஜிடேபிள் புலாவ் மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் நார்மலாகவே இந்த பச்சை பட்டாணியும் இல்லைன்னா சோளம், உருளைக்கிழங்கு வேணுன்னா போட்டுக்கோங்க. இதெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு வதங்கினாலே போதுமானது. சோளம் வந்து 1 எடுத்துருக்காங்க. அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு சோளம் நான் சேர்த்துருக்கேன். இது எண்ணெயில் நீங்கள் வதக்குனீங்கன்னா அதோட வாசமும் சரி, சாப்பிடும் போது இது நம்ம வாயில் படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதனால் எண்ணெயில் இது கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், எண்ணெயில் இது வதங்கும் போது இது ஒரு வாசம் ஒரு நல்லாயிருக்குங்க. நான் பார்த்திங்கன்னா சுடு தண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு நார்மல் வாட்டர் சேர்க்கலை. நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்ததுனால 1க்கு 1.5 அளவில் நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்ததுனால 3 இல்லை 3.25 தண்ணி ஊற்றிக்கோங்க. 3.5 கிலோ ஊற்றுங்க, கரெக்டாகவே இருக்கும். சுடு தண்ணி நான் அது மெஷர்மெண்ட் எடுத்து தான் சூடு பண்ணி வச்சு ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் மூடி போட்டு வச்சிடலாங்க. இது கொஞ்சம் ஒரு கொதி வந்துட்டோம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் கல்லுப்பு போட்டிருக்கேன். தண்ணியில் நல்லா அது கலந்ததுக்கப்புறமேட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுருப்போம் பார்த்திங்களா, அதை நல்லா வடிகட்டிட்டு இந்த அரிசி இதில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நான் அரிசி சேர்த்துட்டு நல்லா எல்லாம் ஒன்று சேர கலர் விட்டுருங்க. இந்த மாதிரி தண்ணி நல்லா சுண்டிட்டு ஒரு மாதிரி திக்காக வந்திருக்கு பாருங்கள், ஓரளவுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோவில் வச்சிடலாம். நீங்கள் குக்கர் போடுறதா இருந்தாலும் மூடி போட்டுட்டு குக்கர் வெயிட் போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஸ்லோலி வச்சுருங்க. அது திறந்ததுக்கப்புறமேட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தரங்க, நல்லாவே இருக்கும். நான் வந்து மூடி போட்டு மேலே ஒரு சுடு தண்ணி மாதிரி தம்மு போட்டு வச்சுருக்கேன். இது 10 நிமிஷம் கழிச்சு திறந்து எடுத்திங்கன்னா நம்மளுடைய புலாவ் வந்து ரெடிங்க. ஸ்வீட் கார்ன் புலாவ் ரொம்ப நல்லாவே இருக்கும். பாருங்கள், உதிரியாகவே இருக்கும் இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா. இது வந்து ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ட்ரையாக இல்லாமல் அந்த ஒரு மாதிரி கிரேவி மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். சுட வச்சு சாப்பிடுங்க. கொத்தமல்லி தூவி இது நம்ம சர்வ் பண்ணினா அவ்வளோ டேஸ்ட்டாகவே இருக்கும். குழந்தைங்க முதல்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லாவே சாப்பிடுவாங்க. இவ்வளோ நேரம் என்னோடய சேனலில் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. மறக்காமல் என்னோடய சேனலை லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம்.